ஜஸ்ட் உங்களோட ஃபோனை பாவிச்சு உங்களோட வீட்டை விட்டு வெளியவே போகாமல் ஒரு நாளைக்கு $10 $100 வரை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. எஸ் முடியும். ஏன்னா நம்ம இருக்கிற 2025 இன்னும் 1990களில் மாதிரி தொழில் செய்கிறதுக்கு பணம் இல்லை, அப்படி இல்லாட்டி தொழில் தரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அறியாமையில் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் மூளை இல்லைன்னு அர்த்தம். ஸோ 2025 இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெஸ்ட்டான 4 ஆன்லைன் இன்கம் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 4 இன்கம் மெத்தடில் 3 இன்கம் மெத்தட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான பணமும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் பஸ் லாஸ்ட்டாக சொல்ல போகிறதுக்கு நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டாக சொல்ல போகிறதுக்கு நீங்கள் டைமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. அதோட சேர்த்து இதெல்லாம் எங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை நான் வீடியோ 2ல் சொல்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனடைஸ் அட்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே அட்டென்ஷன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா பிராண்ட்ஸுமே அட்டென்ஷனை கிரப் பண்ணுறதுக்காக பயங்கரமாக செலவழிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களோட அட்டென்ஷனை கிரப் பண்ணினதால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உங்களோட அட்டென்ஷனை கிரப் பண்ணிருக்காட்டி நீங்கள் இந்த வீடியோ எப்போயோ ஸ்கிப் பண்ணி போட்டு போயிருப்பீங்க. ஸோ அட்டென்ஷன் கிரப்பிங்கிறது 2025 மிக முக்கியமான ஒரு ஸ்கில் ஒன்று. உங்களால் ஒரு வியூவரை அட்டென்ஷனை கிரப் பண்ண இயலும்னு சொன்னால் அதை பணமாக்கலாம். நீங்கள் ஓனாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி AdSenseல இருந்து ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓனாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பேக்கெண்டில் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆள் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐயை வச்சு யூஜிசி வீடியோஸில் க்ரியேட் பண்ணி பிராண்ட்ஸுகளுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அதுவும் இல்லையா, இன்னொரு க்ரியேட்டர் போடுற லாங் ஃபார்ம் வீடியோஸில் எடுத்து அதை எடிட் பண்ணி சொப் பண்ணி கேப்ஷனுகள் எடிட்டிங்களை செஞ்சு அதை அப்லோட் பண்ணுறது மூலம் அதில் வந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ஜஸ்ட் மோனடைஸ் அட்டென்ஷனுங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே ஏர்ன் பண்ணுற விஷயம். இதுக்கு நீங்கள் முகத்தை காட்டணும் எந்த அவசியம் இல்லை. காட்டினா நல்லம், காட்டாட்டி கூட நீங்கள் ஏஐ வச்சு அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆள் வீடியோ எடுத்து கிளிப் பண்ணுறது மூலம் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் 199% விஷயத்துக்கு நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரு டைமை தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் 1-2 டூலுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்கள் ஃப்ரீ ட்ரையல்கள் அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கிறதால 199% சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த விதமான பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எனக்கு பிடிச்ச ப்ளஸ் நான் கூடுதலான காலம் மணி மேக் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் ஒன்று அந்த அஃபிலியேட் மார்க்கெட். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டில் நான் மோர் தென் 6 இயர்ஸாக மணி மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுருக்கேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களுக்கு நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுருக்கேன். இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் சிம்பிள் கான்செப்ட் தான். இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ஒரு கமிஷன் தருவார். அந்த கமிஷன் 3-4 வீதத்துலேருந்து 90% வரையும் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆகிருக்கும்னு சொன்னால் சின்ன பர்சன்டேஜ் தான் கமிஷன் வரும். ஏன்டா அதில் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட், ரிட்டர்ன் அது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லான கோர்சஸ், சாஃப்ட்வேர், கம்யூனிட்டி இதை மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களோட கமிஷன் 40-50ன்னு சொல்லி 90% வரை போகும். ஏன்னா மல்டிபிள் டைம் அதை ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஷிப்மெண்ட் பண்ணுற விஷயம்லாம் இல்லாதால ப்ராடக்ட் ஓனர் உங்களுக்கு பெரிய கட் ஒன்று தரது நிறைய சான்ஸ் இருக்குது. அதுலேயும் பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெத்தட் ஒன்று என்னென்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறேன். ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எதுக்கு வரும்னு சொன்னால் ரெக்கரிங் பேமெண்ட் கொடுத்து வாங்குற ப்ராடக்ட்ஸ்களுக்கு வரும். இப்போ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி பே பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கோர்ஸுக்கு சில நேரம் மந்த்லி பே பண்ணுற, கம்யூனிட்டிக்கு மந்த்லி பே பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள அநேகமான ப்ராடக்ட்ஸில் மந்த்லி உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு இருக்கும் ஜஸ்ட் ஒரு கஸ்டமரில் இருந்து. நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை ப்ரொமோட் பண்ணினேன். அந்த சாஃப்ட்வேரை இன்னமும் சிலாக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எனக்கு கமிஷன் வந்துட்டுருக்கு. எப்போ நான் 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒர்க்குக்கு யோசிச்சு பாருங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பவர். இதுதான் பியோர் பெசிவ் இன்கம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணியும் செய்யலாம். நான் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பல்க் அமௌண்ட் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அநேகம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபேமஸ் ஆர்கானிக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆர்கானிக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மூலம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ தான் ஃப்யூச்சர். உலகத்தில் சனத்தொகையில் லெஸ் தென் 10% ஆஃப் த பீப்புள் தான் கிரிப்டோ சம்மந்தமான அவேர்னஸில் இருக்காங்க. அதை விட குறைஞ்சாக்கள் தான் கிரிப்டோவை ஆக்சுவலாக பை பண்ணியிருக்காங்க. கிரிப்டோங்கிற ஒரு சின்ன ஃபீல்ட், அதாவது ஒரு பெரிய பிளாக் செயினுங்கிற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இது தான். கிரிப்டோவுக்கு பின்னால் இருக்கிற இந்த பிளாக் செயினை பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்லேருந்து உலகத்தில் நடக்கிற எந்த விதமான ஃப்ராடுகள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே பிளாக் செயினுக்குள்ளே கொண்டு வந்தால் எந்த விதமான ஃப்ராடுகள், எந்த விதமான டபுள் ஸ்பெண்டிங், எந்த விதமான மெனிப்புலேஷன்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இப்போ கிரிப்டோ பற்றி கேட்க போனால் அதுக்கு தனி டாபிக் வேணும். உங்களால் கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே
விஷயங்களை லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜொப்பாக கூட அதில் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பிளாக் செயின் டெவலப்பர் இல்லாட்டி சாலிடிட்டி டெவலப்பர் அப்படி எதுனால இதுக்குள்ளே ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆவீங்கன்னு சொன்னால் 6 ஃபிகர் சேலரியை நீங்கள் உங்களோட ஏஷியன் கண்ட்ரியில் உங்களோட வீட்டை இருந்தே ஏர்ன் பண்ணலாம். 6 ஃபிகர் $US $100,000 $200,000 இயர்லி சேலரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் கிரிப்டோவில் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓகே, நீங்கள் டெவலப்பராகவும் ஆகலாம், இன்வெஸ்டராகவும் ஆகலாம். நீங்கள் இன்வெஸ்டர் ஆகுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்று தேவையில்லை, அதாவது கோடிங் ஸ்கில் ஒன்று தேவையில்லை, ஆனால் நார்மலாக டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணுற ஸ்கில் ஒன்று உங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரேடிங், மைனிங், ஈல் ஃபார்மிங், ஏர் ட்ராப், ஸ்டேக்கிங் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டி மல்டிபிள் விஷயங்களில் நீங்கள் மாஸ்டர் ஆகக்குள்ள பயங்கரமாக earn பண்ணலாம். கிரிப்டோவில் மட்டும்தான் ப்ராஃபிட்ஸ் 10x 100x ப்ராஃபிட் எல்லாம் பாசிபிள். ப்ளஸ் அதோட சேர்த்து இல்லை பயங்கரமான ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான மெத்தட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணுற மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மெத்தட் இருக்குது, ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அநேகமானது இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணுற மெத்தட்கள் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு ரிட்டர்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் கிரிப்டோங்கிறது ஹை ரிஸ்க்கான ஃபீல்டு உண்டு. நான் கிரிப்டோக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். நிறைய அப்ஸையும் பார்த்துட்டேன், நிறைய டவுன்ஸையும் பார்த்துட்டேன், நிறைய லெசனும் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ கிரிப்டோவில் நீங்கள் இன்றைக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு மல்டிபிள் ஆகும்னு சொல்லி நினைக்காதீங்க. கிரிப்டோங்கிற பயங்கர ரிஸ்க்கான உண்டு. ஸோ எங்கே ரிஸ்க் கூடிய அங்கே ரிவார்ட் கூடிய இருக்கும். ஸோ கிரிப்டோக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னா பெரிய ஒரு ரிட்டர்ன் உண்டு நீங்கள் பார்க்கலாம். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பூமிங்கான ஒரு ட்ரெண்ட் உண்டு ஏஐ. அதுலேயும் முக்கியமாக ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐங்கிறது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. எல்லா கம்பெனிஸுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வகையில் ஏஐயை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க எம்ப்ளாயீஸ்கிட்ட ஸ்டாஃப்ஸ்கிட்ட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதா இருக்கட்டும். ப்ளஸ் ஏஐயை வச்சு ஆல்ரெடி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் அடுத்தது நார்மலான சின்ன சின்ன வேலைகள், அதாவது ஒரு ஸ்கில்லை பாவிக்க தேவையில்லாமல் அன்ஸ்கில் ஒர்க்குகள், அதாவது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அன்ஸ்கில் ஒர்க்குகளை நிறைய ஏஐயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டரில் ஒரு ஜொப்பை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்கன்னு சொன்னால் ஏஐ உங்களோட ஜொப்பை ரீப்ளேஸ் பண்ணுறது கூடிய வெகு தொலைவில் இல்லை. ஓகே, வெகு தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் உங்களோட ஜொப்பையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ஃபீல்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற ஏஐகளை ஒன்று டெவலப் பண்ண பழகுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐ ஆல்ரெடி டெவலப் பண்ணி ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கும். அந்த டூல்ஸில் உங்களோட ஃபீல்டில் இருக்கிற ஏஐ டூல்ஸில் படித்து அதை மாஸ்டர் ஆகிப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்களோட ஃபீல்டில் இருக்கிற ஒரு கம்பெனிஸ், பிராண்ட்ஸுகள் அவங்க சம்மந்தமான அந்த ஃபீல்ட் சம்மந்தமான ஏஐகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகல நீங்கள் அதில் மாஸ்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை தான் அவங்க ஹேவ் பண்ணுவாங்க. நாளைக்கு ஏஐயால் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குமே தவிர உங்களோட ஜாப் இல்லாமல் போகாது. அதில் இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி. ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் இப்போ நார்மலாக ChatGPT பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஐ ஒரு செட்பாட் அந்த விஷயத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்பீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆன்சர் உங்களுக்கு பிடிக்காட்டி இல்லாட்டி மேலே மாடிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் திரும்ப அதை ப்ராம்ப்டை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-10 ப்ராம்ப்ட் கண்டினியூஸாக கொடுத்து எடுப்பீங்க. உதாரணத்துக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இன்ஃபோகிராஃபிக் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ChatGPTயில் நான் செஞ்சது தான். ஃபஸ்ட்டுக்கு இந்த இருக்கிற டாப்பிக்கை போட்டு இந்த டாப்பிக்கில் வார மாதிரி ஹெட்டிங்கை போட்டு அதுக்குரிய ஆன்சராக இதனாலையும் போட்டு கீழே HBO கம்யூனிட்டின்னு டைப் பண்ணி எனக்கு இன்ஃபோகிராஃபிக் தான் சொன்னேன். ஃபஸ்ட்டுக்கு ஒன்று தந்தீங்க, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தீங்க, அதில் இவரதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முன்னுக்கு இப்படி சிம்பிள்ஸ் போட சொன்னேன். இப்படி நிறைய ப்ராம்ப்ஸ்கள் நான் கொடுத்து 4-5 ப்ராம்ப்ஸ் கொடுத்து தான் இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து. ஆனால் ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுப்பீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று இல்லை, உதாரணத்துக்கு ஒரு டெலிகிராமில் அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கிட்ட உதாரணத்துக்கு கெண்டி ஏரியாவில் இருக்கிற சலூன் எல்லாத்தையுமே பார்த்து அவங்களில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஏதாவது லைக் வெப்சைட் இல்லாத சலூன் எல்லார இமெயிலையும் எடுத்து அந்த அவங்க எல்லாருக்கும் இமெயில் வந்து நம்ம கம்பெனியால் அனுப்புங்க, அவங்களுக்கு வெப்சைட் செஞ்சு கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்டானு சொல்லி ஒரு கோல்ட் அவுட் ரீச் வந்து செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதே எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி கண்டி ஏரியாவில் இருக்கிற யாருக்கு வெப்சைட் இல்லையோ அதே கண்டுபிடிச்சி அதே அவங்களோட இமெயிலை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இமெயிலே அனுப்பும். இதுதான் ஏஐ ஏஜென்ட். இது இப்போ பூமிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன விஷயம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அப்படி ஒரு கிழமை இருந்து செய்கிற விஷயத்தை ஏஐ ஏஜென்ட் ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸுக்குள்ளே செஞ்சு முடியும். ஸோ இது நாலும் பெஸ்ட்டான பூமிங் ஆன்லைன் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இருக்கிற விஷயங்கள் எது நான் ஒன்று நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் HBO கம்யூனிட்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயத்தை நான் டீச் பண்ணியிருக்கிறேன்.
ப்ளஸ் கண்டினியூஸாக லைவ் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கிறேன். இந்த ஹெச்பியூ கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பாய்.